Hi friends, welcome to Design Studio. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இந்த பியூட்டிஃபுல்லான ஆரி ஒர்க் டிசைனை எப்படி நம்ம நார்மல் டிலே மேக் பண்ணலாம்ங்கறத பார்க்கலாம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் தொடர்ச்சியா நோட்டிஃபிகேஷன் காட்டும். இன்னும் நிறைய டிசைனிங் வீடியோஸ் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நான் இங்க இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பை இந்த 3 cm அளவுல டிரா பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த ஃபில்லிங்கை நம்ம ரெண்டு மெத்தடில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு மெத்தடில் காட்டுறேன், அதுக்கப்புறம் செகண்ட் பண்ணுற மெத்தட் தான் ஆக்சுவல் மெத்தடு. உங்களுக்கு எந்த மெத்தட் பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி மேக் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட ஃபர்ஸ்ட் லேயராக வந்து நம்ம இந்த கோல்ட் ஷேட் உள்ள பீட்ஸை ஸ்டிச் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் லேயர் வந்து இந்த ஸ்டோன் செயினை கட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி அதோட சைஸை குறைச்சிக்கிட்டே வர போகிறோம். ஸோ பீட்ஸை விட இந்த ஸ்டோன் செயின் கொஞ்சம் சின்னதாக இருக்க போகுது. இப்போ அடுத்து தேர்ட் லேயர் வந்து இந்த டியூப் பீட்ஸை கொடுத்து ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ அகைன் நம்ம ஸ்டோன் செயின் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கோம். அது அப்படியே குறுகலாக போயிட்டுருக்க மாதிரி நம்ம அதோட சைஸை குறைச்சிக்கிட்டே வர போகிறோம். ஸ்டோன் செயினை நான் இங்கே ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். பட் நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டு கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது மாதிரியே நம்ம டியூப் பேஸ் ஸ்டோன் செயின் மாற்றி மாற்றி கொடுத்துக்கிட்டே வர போகிறோம். ஃபைனலாக இதோட டாப்பில் நம்ம சக்கரி வித் சர்க்கல் ஸ்டோனை பேஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட். நெக்ஸ்ட் இப்போ செகண்ட் மெத்தட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் இந்த ஸ்மால் சைஸ் ஜர்தோஷியை இந்த பார்டரில் கொடுத்து ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ செகண்ட் மெத்தட் எப்படி மேக் பண்ணலாம்ங்கிறத பார்க்கலாம். இதுதான் ஆக்சுவல் மெத்தடு. ஸோ ஃபஸ்ட்டு அங்கே கொடுத்த மாதிரியே நம்ம இந்த ஃபர்ஸ்ட் லேயரை நம்ம இந்த கோல்ட் பால் பீட்ஸை கொடுத்து ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சமாக கேப் விட்டு நம்ம மறுபடியும் கோல்ட் பால் பீட்ஸ் கொடுத்துக்கிறோம். ஸோ நடுவில் வந்துட்டு இந்த சர்க்கன் ஸ்டோனை கொடுத்துக்க போகிறோம். ஸோ அது எப்படின்னா இந்த மாதிரி ஃபுல்லாக க்ளூவை கொடுத்துட்டு அதுக்கு நடுவில் இந்த சர்க்கன் ஸ்டோனை பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். இதுதான் ஆக்சுவல் மெத்தடு. இதே நம்ம ட்ரையாங்கிள் ஃபுல்லாக ஃபில் ஆகிற வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணிக்க போகிறோம். இங்கேயும் ட்ரையாங்கிளோட டாப்பில் நம்ம சக்கரி வித் சர்க்கன் ஸ்டோனை கொடுத்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதையே நம்ம நெக் ஃபுல்லாக ஸ்லீவ் ஃபுல்லாக கொடுக்கல அதோட லுக் இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி இன்னும் நிறைய டிசைனிங் வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் தொடர்ச்சி நோட்டிஃபிகேஷன் காட்டும். இன்னமும் நிறைய டிசைனிங் வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார்